கேபிட்டல் அக்ஷரங்கள் எப்படி வந்தது அப்படிங்கறத அதை கம்பேர் பண்ணி காமிச்சார். அதுக்கு நடுவுல இந்த ஹல்லுங்கிறது எப்படின்னா அவர் அப்ரிவியேஷன் பண்றதுக்கு ஆதிரந்தேன சகேதாங்கிற ஒரு சூத்திரத்தை வச்சுக்கிண்டு என்ன பண்ணுவார், அப்ரிவியேஷன் பண்ற சிஸ்டத்தை காண்பிச்சார். அப்படி காமிக்கிற போது முதல்ல அதுக்கு என்னன்னா அந்த அப்ரிவியேஷன் பண்றதுக்கு இந்த பிரத்யாகாரம் பண்றதுக்கு அப்ரிவியேஷன் இஸ் பிரத்யாகாரம். இந்த பிரத்யாகாரம் பண்றதுக்கு இத்துன்னா என்னன்னு தெரியணும். அதுக்கடுத்தாப்புல இத் பதார்த்தம் தெரிஞ்ச உடனேதான் அந்த இத்த கொண்டது ஆதிரந்தேன சகேதாங்கிற சூத்திரத்தினுடைய அர்த்தத்துல இதாங்கிற பதம் இருக்கிறதுனால அந்த பதத்துக்கு அர்த்தம் தெரியும். அந்த இத்பதார்த்தம் தெரியறதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஹலந்தியம் உபதேசே ஜனுநாசிக இது. அங்க இத்துன்னா என்னன்னு இத்பதார்த்தம் சொல்லக்கூடிய சூத்திரம் இது. உபதேசே அச்சு அனுநாசிகா இது ஹலந்தியம் அப்படிங்கிற இந்த ரெண்டு சூத்திரத்தினால இத்பதத்தினுடைய அர்த்தம் வந்து புரியுது. சரி, இத்பதத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சாதான் ஆதிரந்தேன சகேதாங்கிறதுல இதாங்கிற பதத்தினுடைய அர்த்தம் புரியும். இப்போ இதாங்கிற சப்தத்தினுடைய அர்த்தம் புரியணும்னா இத்பதார்த்தம் இத்துங்கிற சப்தத்தை சொல்லக்கூடிய அர்த்த சப்தத்தினால என்ன அர்த்தம் சொல்றதோ அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம் நமக்கு புரியணும். அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம் புரியணும்னா இப்போ ஹலந்தியம்ங்கிற சூத்திரத்துல ஹல்லு அப்படிங்கிற இந்த பதம் இருக்கும் இல்லையோ, அது 14வதுல ஒரு ஹல்லு இருக்கு, பிரத்யாகாரத்தினால ஒரு ஹல்லு கிடைக்கிறது. அதனாலதான் என்ன பண்ணாருனாக்க விருத்திகாரர் பட்டோஜி ஹலந்தியம்ங்கிற முதல்ல சூத்திரத்துக்கு என்ன பண்ணாருன்னா ஹல்லுன்னு இந்த 14வதுல சூத்திரத்துல இருக்கக்கூடியதான அந்த ஹல் அக்ஷரம் இருக்கும் இல்லையோ, நமக்கு லோக விவகாரத்தினால அச்சு ஹல்லுன்னா என்ன நமக்கு தெரியறதுனால நமக்கு ஹல்லுங்கிற அக்ஷரத்தை அங்க ஹல் சப்தத்துக்கு சொல்லிட்டாரு. 14வதான கூடியதான ஹல் அப்படிங்கிற சூத்திரத்தினுடையதான கடைசியான லகாரம் இத்துன்னு சொன்ன. இப்ப ஆதிரந்தேன சகேதாங்கிறதுனால இப்ப அந்த இத்பதார்த்தத்துக்கு புரிஞ்ச காரணத்தினால இந்த இத்தோட கூட சேர்ந்தது அப்ரிவேஷனுக்கு பிரத்யாகாரம் ஆகும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால நம்ம எந்த வவிக்ஷிகமாக எந்த அக்ஷரத்தை ஆதியில வச்சுக்கிறோமோ அது நம்ம இஷ்டம். அது அப்படி வச்சுட்ட உடனே என்னாச்சுன்னா இப்ப ஹயவரில் இருக்கிற ஹல்லுல இருந்து இந்த 14வது ஹல்லுல லகாரம் இருக்கும் இதோட சேர்ந்து நம்மளே என்ன பண்ணிட்டோம், இப்போ ஆதிரந்தேன சகேதாங்கிறதுனால இத்பதார்த்தத்தினை கொண்டு அர்த்தத்தை புரிஞ்சின்றதுனால ஹல்லுங்கிறது என்னன்னா ஆயவரட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஞமகணனம் ஜபந்தி ஹல்லுன்னு சொன்ன ஹல்லு இது வரைக்கும் இதான அக்ஷரமும் அத்தனையும் ஹல்லுன்னு இப்ப ஹல்பதார்த்தனுடைய அர்த்தம் தெரிஞ்சது. அதனால எப்படி இந்த அர்த்தத்தை நம்ம 2 தரம் இந்த இந்த ஹலந்தியம் சூத்திரார்த்தம் நமக்கு தெரியணும்னா அதனுடைய இதை ஏதோ ஒரு பார்ட்டு இன்னொரு சூத்திரத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்ப என்ன பண்றதுன்னா இத்பதார்த்தத்தை டிபெண்ட் பண்ணிருக்கு. இத்பதார்த்தம் பண்ணேன்னா ஆதிவதன். அதனால என்ன பண்ணிக்கணும்னா இந்த சூத்திரத்துக்கு அதை 2ஆ டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டோம். டூப்ளிகேட் பண்ணின்றதுனால முதல்ல இருக்கிற சூத்திரத்துக்கு அர்த்தம் எப்படி பண்றோம்னா ஹல்லுங்கிற இந்த 14வது சூத்திரத்துல இருக்கக்கூடியதான அந்தியக்ஷரமான இருக்கக்கூடியதான லகாரமித்துன்னு அர்த்தம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா என்னன்னா உபதேச அந்தியம் ஹலித்துன்னு முதல்ல அர்த்தம். அதுக்கு அர்த்தம் உபதேச அந்தியம் ஹலித்து என்ன அப்புறமா ஹலிதி சூத்திரே அந்தியம் இதுன்னு 2ஆக அர்த்தம் பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணிட்டோம், உபதேச சூத்திரத்துல இருக்கக்கூடியதான கடைசியில இருக்கக்கூடியதான எல்லா அக்ஷரமும் ஹல்லோ இல்லையோ. ஆமா. அந்த எல்லா அக்ஷரமும் ஹல்லுன்னு எப்படி தெரிஞ்சதுன்னா இத்பதார்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பிரத்யாகாரம் பண்ணினதுக்கு அப்புறமா தெரிஞ்சது. முதல்ல நமக்கு ஹலந்தியம்ங்கிற சூத்திரத்துக்கு அர்த்தம் இப்ப புரிஞ்சுட்டோம்னா அந்த 14வது சூத்திரத்தினுடையதான கடைசி அக்ஷராந்தியம் அதுதான் இத்துன்னு பேருன்னு புரிஞ்சிடணும். அதுக்கடுத்தாப்புல பிரத்யாகாரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்ச உடனேதான் பிரத்யாகார அர்த்தம் தெரிஞ்சதுனால இந்த ஹயவரட்ல இருந்து ஆரம்பிச்சு பிட்வீன் இருக்கக்கூடியதான எல்லாமே அல்லுன்னு தெரிஞ்சின்ற காரணத்தினால எல்லாத்துல கடைசியில இருக்கக்கூடியதான அக்ஷரமும் ஐயுன்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியதான 14 சூத்திரத்தினுடைய அந்தியாவயமா இருக்கக்கூடியதான கடைசி அக்ஷரமும் இத்துன்னு புரிஞ்சுட்டோம். இதுக்கு என்னன்னு பேருன்னு அந்யோன்யாஸ்ரய தோஷம்னு பேரு. இதுக்கு என்னன்னு பேரு, இதுக்கு அந்யோன்யாஸ்ரய தோஷம். இதுக்கு லோகத்துல சாதாரணமா ஒரு உதாரணம் சொல்ல கல்யாணம் ஆச்சுன்னா பைத்தியம் தெளியும்பா, பைத்தியம் தெளிஞ்சா கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணிருக்கோம் இன்டர்னலி அது டிபெண்டா இருக்கும். ஆமா, இதுக்கு அதனுடைய தேவை இருக்கு, அதுக்கு இதனுடைய தேவை இருக்கு. அது எப்பதான் முடியறது அப்படின்னா அது இப்படியே எழுத்து பிரிச்சுட்டு இருக்கும். உக்ரைன்ல எப்ப முடியும், அடுத்தாப்புல ரஷ்யா ஒத்துனா முடியுமா இல்ல அமெரிக்கா ஒத்துனா முடியுமான்னா ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி நிலைமையில இருக்கு. இப்ப மேல அடுத்தாப்புல ஹிரஸ்வம் தீர்க்கம் பிளுத்தம் அப்படின்னு 3 சம்ஞையை பத்தி சொல்ல போற.
ஹ்ரஸ்வம் ஹ்ரஸ்வம் அப்படின்னா என்னன்னா மகோதயா, இந்த நீங்க நடத்தது புக்ல எந்த பேஜ்னு சொன்னா நாங்க ரெஃபர் பண்ணிக்கிறோம் அப்படியே. புக்லயா உங்களுக்கு இந்த இவாளுடைய டெக்ஸ்ட் புக் கொடுத்துருக்கா இல்ல உங்களுக்கு இல்ல கௌமுதி இருக்கா என்ன புக் ஆமா ஆமா இருக்கு அதான் இந்த கிராமர் கிராமர் Core கொடுத்துருக்காளே paper தேர்ட் பேஜ் பாருங்க ரைட் நேற்றுக்கு உபதேசேது வரைக்கும் ஆயிடுத்து ஊகாலோ அஜ்ரஸ்வ தீர்க்க பிளுதா. இந்த ஒரே சூத்திரத்துல என்ன சம்ஞைன்னா 3 சம்ஞையை சொல்றதுனால இந்த சூத்திரத்துக்கு சம்ஞா சூத்திரம்னு பேரு. இது நம்ம பிரகரணம் படிக்கிறதே சம்ஞைனா மீனிங் என்ன மகோதயா? நேம்னு அர்த்தம். நேம் பேர் கொடுக்கிற ஹ்ரஸ்வம் தீர்க்கம் பிளுத்தம்னு. இது பாணினி ஹ்ரஸ்வ தீர்க்க பிளுத்தத்தை ஒரே சூத்திரத்துல சொல்லி கொடுக்கிறார். சிக்ஷா பாணினிய சிக்ஷா ஒண்ணு இருக்கு. சாஷஸ்து வததே மாத்திரம் திமாத்திரம் தேவபாயசா சிகீரௌதி திரிமாத்திரந்து. பாணினிய சிக்ஷையில பாணியினுடைய ஸ்லோகம் இது. சாஷஹான்னா அந்த இது கீரிப்பிள்ளை அது கொன்னு கத்தும் பாருங்க. அந்த கீரிப்பிள்ளை கத்துற காலத்தினுடையதான அந்த டைம் எத்தனை டைம் கத்துறதோ அந்த கால அளவுக்கு தான் என்ன பேரு மாத்திரம் ஏக மாத்திரிகம்னு பேரு. சாஷஸ்து வததே மாத்திரம் திமாத்திரம் தேவபாயசா 2 மாத்திரை கான்னு கத்துறது பாருங்க காக்கா. அதனுடைய கத்துறதுக்கு காலம் என்னன்னா அது 2 மாத்திரை. மயில் கத்துறது பாருங்க அதுக்கு தெரியும். சிகீரௌதி திரிமாத்திரந்து திமாத்திரம் தேவாயுதா யதா சௌராஷ்டிரிகானாரி தக்கர ஏவம் ரங்கப்பில். அதனால 4 மாத்திரைக்கு மேல சௌராஷ்டிரத்துல இருக்கக்கூடியதான அவ எப்படி தயிர் விற்கிறாளோ கத்தின்னு போறாளோ தயிர்னு ஊத்துன்னு போறாள். 4 மாத்திரையில கத்துறான்னு அங்க இதுல சொல்றது சிக்ஷையில பாணினி சிக்ஷையில சொல்றது. அதே பாணி நீங்க சூத்திரமா சொல்ற போது அது இவ்வளவு பெரிய சூத்திரமா அந்த ஸ்லோகமா 3-4 ஸ்லோகத்துல சொல்ல விஷயத்த ஒரே சின்னதா ஒரே சூத்திரத்துல அல்பாட்சரம சந்திக்தம் சாரவத் சர்வதோமுகம் சூத்திரம் இல்லையா? அதனால ஊகாலோச் ஹ்ரஸ்வ தீர்க்க பிளுதா. ஊகாலம்னா என்னன்னா அந்த கோழி என்ன பண்ணும்னா கர்த்தால கத்துறதோ இல்லையோ கொக்கோன்னு கத்துறது பாருங்க. அதுல முடிச்சா என்ன இருக்கும் கொன்னு அந்த ஊ இருக்கு இல்லையோ இந்த கார்த்தால கார்த்தால எழுப்புறதுக்கு எல்லாத்தையும் கோழியுடைய அதனுடைய நேச்சர் அது கத்தும் கார்த்தால. அதுக்கு கத்துற போது முதல்ல செய்யக்கூடியதான இருக்கு பாருங்க அது ஏக மாத்திரையும் கொக்கு 2வது திமாத்திரையும் 3வதா வருது பாருங்க. அதுல ஒரே கத்தல்ல 3 வரும் அதுக்கு கொக்கோன்னு கத்துறது. அதனால அந்த ஒரே முதல் இருக்கக்கூடியது ஏக மாத்திரையா இருக்கக்கூடியது ஹ்ரஸ்வம், 2வதா பாகமா வரக்கூடியது தீர்க்கம் திமாத்திரிகம், 3வதா வரக்கூடியது புலுதம்னு பேரு. ஆனால் ஊகாலஹான்னா என்னன்னு அர்த்தம்? கோழி கத்திரத்தினுடைய இது ஊகாரத்தோடைய சதிருஷமான காலம் என்ன? ஊகார சதிருஷா காலஹா ஊகாலஹா. இப்போ ஊகாலஹா அப்படின்னு சொன்னோம் இல்லையோ வாம் காலைவேன்னு அதுக்கு அர்த்தம் பண்ணிட்டேன். இந்த உகாரத்தினுடையதான ஷஷ்டி பகுவச்சனம்னு வச்சுங்களேன். வாம் ஊங்கரத்தினுடைய ஷஷ்டி பகுவச்சனம் வாம் என்ன? அதனால உகாரத்தினுடையதான காலைவ காலோ எஸ்ய. உகாரம் எப்படி கோழி கத்திரத்தினுடைய உகாரத்தினுடைய காலத்தை போல என்ன ஒரு காலம் உண்டோ எந்த ஒரு அச்சுக்கு, இந்த அச்சுக்கு தான் இந்த ஹ்ரஸ்வ தீர்க்க பிளத இத்தியாதி தர்மங்கள்லாம். இந்த வர்ண தர்மம்னு சொன்னோம்னால் ஸ்வரம்ங்கிறது எதுக்கு மேல இருக்குன்னா நேற்றுக்கே உங்களுக்கே பாடம் சொல்ற போது உங்களுக்கு அச்சுங்கிறது என்னத்தினால எத்தனால அதுக்கு உயிர் எழுத்துன்னு பேரு என்ன? அந்த உயிர் எழுத்து இல்லாத உயிர்னா வர சப்தங்கள் சப்தத்தினுடையதான உச்சாரணம் அந்த துவனி பிரகாரம் எந்த ஒரு அக்ஷரங்கள் இல்லா போனால் உச்சரிக்கவே முடியாதோ. அதனால என்னன்னா அதுக்கு என்னன்னா எப்படி மனுஷனுக்கு ஆத்மா இல்லா போனா உசுறு இல்லா போனா மனுஷனால விவகாரம் பண்ண முடியாதோ அதே மாதிரி சப்தத்தை உச்சரிக்க கூடியதான அந்த கெப்பாசிட்டி எதுல இருந்து உயிர் எழுத்து சேர்றச்சேதான் உச்சரிக்க முடியுது. அதனால அதுக்கு அச்சு உசூர்னு பேரு இருக்கு. அதுக்கு என்ன பேரு? அச்சஸ்வரா. இந்த உயிரெழுத்துக்கு மேலதான் என்ன உண்டுன்னா ஹ்ரஸ்வ தீர்க்காதி ஸ்வரங்களும் உண்டு, உதாத்தானுதாத்தாதி ஸ்வரங்களும் உண்டு, ஹ்ரஸ்வ தீர்க்காதி மாத்ரா காலங்களும் எதுக்கு மேல உண்டுன்னா இந்த அச்செழுத்துக்கு மேலதான் உண்டு. ஹல்லெழுத்துக்கு மேல உங்களுக்கு காலங்கள் நியமங்கள் உண்டா அப்படின்னு கேட்டோம்னால் லௌகிக சம்ஸ்கிருதத்துல என்ன பண்றோம்னா அதுக்கு அச்சுக்கு அர்த்த மாத்திரிகைன்னு வச்சுருக்கா. லௌகிக சம்ஸ்கிருதத்துல
ஆனால் வைதிக சம்ஸ்கிருதத்துல ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 4-5 எழுத்து ஹல் எழுத்து சேரும், 5 கான்சனன்ட்ஸ் ஒன்னா சேரும். 5 கான்சனன்ட் ஒன்னா சேர்த்து கூட ஐயரா 2.5 மாத்திராவா சொல்ல மாட்டான். அதையும் அந்த 5 அக்ஷரத்தையும் ஒரே அர்த்த மாத்திரிகையிலேயே சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். வஜ்ரு ரித்து பிரபுசம்பத்திரனான்னு வேதத்துல ஒரு பிரயோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வஜ்ரு வஜ்ரு இத்தனை எழுத்து இருக்கு, இத்தனை அர்த்த மாத்திரிகமான அக்ஷரங்கள் இருக்கு. இருந்தாலும் அந்த அத்தனை அர்த்த மாத்திரிகளை சேர்த்தோம்னா 5.5 2.5 மாத்திரையா காலத்துல சொல்றது இல்ல. அதே எல்லா 5 அல்லக்ஷரத்தையும் சேர்த்து வெளி லௌகிகத்துல அரை மாத்திரையில சொல்லக்கூடிய 5 அல்லக்ஷரத்தையும் டோட்டலா அர்த்த மாத்திரிகையிலேயே வேதத்துல சொல்லிட்டு போறது. இது வேதத்தினுடைய இதான பிரக்கிரியை. அதாவது அச்சில்லாதான அணுமாத்திரம் பிரகீர்த்திதம் அப்படின்னு இருக்குங்க. அணுமாத்திரம் பிரகீர்த்திதம்னு இருக்குங்க. அதனால அதாவது அச்சுக்குத்தான் என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாத்ரா காலங்களும் உதாத்தானுதாத்த ஸ்வரிதங்களும் எல்லாமே எதுக்கு வரும்னா, இது அச்சுனுடைய தர்மம், வர்ண தர்மம். இது வர்ணத்தினுடையதான தர்மம், குணம். அடுத்தாப்புல தர்க்கத்துல நீங்க குணம்னா என்ன, திரவியம்னா என்ன அப்படின்னு எல்லாம் பின்னாடி படிப்புக. அதனால இது வர்ணங்களுடையதான், அதாவது அக்ஷரங்களுடையதான வர்ண தர்மம், அக்ஷரத்தினுடைய தர்மம் இது. இந்த ரஸ்வ தீர்க்க பிளதங்கள்லாம் வாம் காலைவ காலோ எஸ்யசா அச்சு கிரமாத் என்னன்னா, முதல்ல இருக்கிறது என்னது ரஸ்வம், 2வதா இருக்கிறது தீர்க்கம், 3வது தீர்க்க பிளத சம்யஸ்யா சஹா பிரத்யேகம் உதாத்தாதி பேதேன திரிதா. இப்ப பாருங்க, அகாரம், ரஸ்வகாரம், தீர்க்காரம், பிளுத அகாரம். அந்த ஹ்ரஸ்வ தீர்க்க பிளதத்துக்கு மேல உதாத்தமான அகாரம், அனுதாத்தமான அகாரம், ஸ்வரிதமான அகாரம், பிரத்யேகம் உதாத்தாதி பேத, உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம். இப்ப அகாரம் எத்தனை வாச்சு இப்போ? 6. ஹ்ரஸ்வ அகாரம். அதே மாதிரி தீர்க்காரம் 6, பிளுதாகாரம் 6. 3000 என்னாச்சு இப்போ? 18. உதாத்தாதி பேதேன திரிதா. பாருங்க, 3 அகாரத்துல 3, ஆகாரத்துல 3, பிளுத ஆகாரத்துல 3, 9. இதுவே அனுநாசிகம், அனுநாசிகம் இல்ல, மூக்கு சேர்த்து சொல்றேன், ஆன்னு மூக்காட சொல்றது, அப்படின்னு சொல்றது. அப்படி அதோட சேர்ந்து என்னன்னா அனுநாசிகம் நிரனுநாசிகமாக சேர்ந்து 18 பேர். 18 கணக்கு எப்படி சொன்னங்க? இப்போ ரஸ்வகாரம், ரஸ்வம், தீர்க்கம், உதாத்த ஸ்வரிதம், ரஸ்வத்துக்கு உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம். அதே மாதிரி தீர்க்கத்துக்கு அதே மாதிரி உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம். அடுத்தது பிளுதக்கு அதே மாதிரி. அதுக்கப்புறம் நாசிகா, அனுநாசிகம், நாசிகம், நிரனுநாசிகம், சில நிரனுநாசிகம். நிரநாசிகம்னு சொல்ல வேண்டாம், அனுநாசிகத்தோட சேர்ந்த 6 இது. அனுநாசிகத்தான் இல்லாத சொல்லிட்டோம் இப்போ. அதனால அனுநாசிகத்தையே அனுநாசிகத்தோட சேர்த்து சொல்லச்சே இந்த 9, இன்னொரு 9. மொத்தம் எத்தனை அக்ஷரங்கள் அகாரம்னு சொன்னாக்க? 18. இப்ப இந்த அகாரம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா இந்த 18 விதமான அகாரத்தையும் இந்த சாஸ்திரத்துல ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுக்கு தனியா இதனுடையதான ஒரு பரிபாஷிகமான டெக்னிக் நேம் கொடுக்க போறாரு பின்னாடி. இது சூத்திரத்துல இதுலயே வரப்போறது, பின்னாடி போய் படிக்க போறோம். இப்போ ஹ்ரஸ்வ தீர்க்க பிளதத்தை சொல்லிட்டோம். இப்போ ஹ்ரஸ்வ தீர்க்க பிளதத்தை சொல்லிட்டோம்னா அது மேல உதாத்தாது பேதான், அதுவே 3ன்னு சொன்னோம். அப்ப உதாத்தம்னா எப்படி இருந்தா உதாத்தம் அப்படின்னு ஒன்னொன்ன பத்தி சொல்லணும். இதே சிக்ஷையில என்ன சொல்றேன்னா, இந்த ஹ்ரஸ்வ தீர்க்க பிளதம் உதாத்தானுதாத்த ஸ்வரிதம். ஹ்ரஸ்வ தீர்க்க பிளதத்துக்கு இப்ப சொன்ன சாஷஸ்து வததே மாத்திரம். உதாத்தம் என்னன்னா உதாத்தே ரிஷபகாந்த அனுதாத்தே ரிஷபதோ ஸ்வரித பிரபவாக்கியத்தை ஷட்ஜ பஞ்சம மத்தியமா. இந்த சரிகமான்னு சொல்றோம் இல்லையா, இந்த 3 உதாத்தானுதாத்த ஸ்வரிதத்துல இருந்தா இந்த 7 ஸ்வரத்தையும் சொல்றாரு. இல்ல இதுல பாணினி சிக்ஷையில சொல்றாருங்க, உதாத்தே ரிஷபகாந்தாரோ உதாத்தே நிஷதகாந்தாரோ அனுதாத்தே ரிஷபதைவதோ ஸ்வரித பிரபவாக்கியதே ஷட்ஜ பஞ்சம மத்தியமா அப்படின்னு இதுல பாணினியுடைய சிக்ஷையில சொல்லி கொடுக்குறார். அதனால
உதாத்தம்னா என்னன்னு இவர் உச்சைர் உதாத்தா. இப்ப பாருங்க, அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஒரு அக்ஷரத்தை ஒருத்தன் உச்சரிக்கணும்னா அவனுடையதான ஆத்மாவானது ஒரு பிரேரணை, அதாவது தூண்டுதல் வேணும். அந்த தூண்டுதல் எப்ப அவனுடைய புத்தி என்ன பண்றது, தூண்டலுக்கு ஆத்மா தூண்டுறது, புத்தி அதுக்கேத்த மாதிரி ஆக்ஷன் பண்றது, புத்தி பண்ண ஆக்ஷனை மனசு கேரி அவுட் பண்றது இல்லையா? ஆத்மா புத்தியா சமேத்தியாத்தான் மனோயுங்கே விவக்ஷையா. விவக்ஷையானா சொல்றதுக்கு மனசு தூண்டுதல், மனசு அதுக்கேத்த மாதிரி காரியத்துல ஈடுபடுறது. மனோ யுங்தேன்னா சம்பந்திக்கிறது. விவக்ஷையா மனக்காயாக்னி. மனசு என்ன பண்றதுன்னா நம்ம சரீரத்துல இருக்கக்கூடியதான அந்த எனர்ஜி என்ன பண்றது, காயாக்னின்னா சரீரத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி, ஜாடராக்னி அக்னி, அது அதுக்கேத்த மாதிரி கிளப்பி விடுறது. எப்ப நம்ம வண்டி ஓட்டணும்னா ஃபியூயல் வேணும், அதுக்கு இக்னிஷன் வேணும். சாயை போட்ட போனா அதுக்கு தான் பேட்டரியில இருந்து இப்ப நெருப்பு வருது, அப்புறமா ஃபியூயல் எரியறது, இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இந்த காரியத்தை நம்ம சரீரத்துல பிசிக்கலி எது எது பண்றதுங்கிறது சிக்ஷையில சொல்லி காமிக்கிறார். மனசுதான் என்ன பண்றது, ஜாடராக்னியை பிரேரணை பண்ணி அதுக்கு அடுத்தாப்புல ஜாடராக்னியை பிரேரணை பண்ணா அங்க இருக்கிற காத்து எப்படி இக்னிஷன் வந்தா பெட்ரோல் மேல எரிஞ்சு அது என்னது மெக்கானிக்கல் இதுவாருது இல்லையா, எனர்ஜியா மாறுறதோ இல்லையோ, பெட்ரோல் எனர்ஜி கன்வெர்ட் ஆற மாதிரி இது என்ன ஆகி போச்சுன்னா, இது காயத்துல இருக்கக்கூடியது அக்னியானது வாயுவை என்ன பண்றது, தூண்டுறது, மேல் நோக்கி தூண்டுறது, மேல் நோக்கி கபால பட்சத்தை கபாலத்தை நோக்கி தோன்றுறது. கபாலத்தை நோக்கி தோன்ற போது என்ன ஆகுனா, கீழே இருக்கிற மூல பிரதேசத்துல இருக்கு, அதாவது பாடியினுடைய பேக் சைட்ல கடைசி பாகத்துல இருக்கக்கூடியதான வாயுவானது கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து அதுக்கடுத்தாப்புல. அதனால்தான் நிறைய வாயால கத்தினாலோ, நிறைய பாட்டு பாடினாலோ, நிறைய வேதத்தை மூக்கு விட்டு சொல்லிட்டே இருந்தாலோ அவளுக்கு மூலம் வந்துடும். காரணம் அத்தனை இந்த மூலத்தில இருந்து இதனுடைய பிரயத்தனம் ஸ்டார்ட் ஆகுது. இதுல பாட்டு தெரிஞ்ச யாரான்னு இருந்தா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ல, நான் சொல்ல தேவையில்லை. பாட்டு தெரிஞ்சவருக்கு அளவுல யாரும் இல்ல இல்ல இல்ல, கேட்கதான் தெரியும், பாட தெரியாது. இப்ப என்னாச்சுன்னா, அந்த வாயுவானது கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி வர இந்த கபாலத்தை நோக்கி வரப்போது, அந்த கபாலத்துக்கு முன்னாடி இந்த கண்டத்துல இந்த வாயுவை என்ன பண்றது, தடுத்து நிறுத்தி வெளிக்கொண்டு வருது. எத்தனை அக்ஷரத்தினால வெளியின்னு இருந்ததுன்னா, அஷ்டௌஸ்தானா நிவர்ணானா முரக்கண்ட சிரஸ்ததா, 8 ஸ்தானங்கள் இருக்கு. துல்லியாச பிரயத்தனத்துல சொல்ல போற உரசு, சிரசு, கண்டம், இப்படியாக ஒன்னொன்னு ஸ்தானத்திலையும் இருக்கு. அந்த ஒன்னொன்னு ஸ்தானத்திலையும் அந்தந்த காத்தானது அப்பப்ப அந்த இடத்துல என்ன பண்றதுன்னா, எப்படி ரயில்வே லைன்ல அந்த காலத்துல இந்த சிக்னல் கையால போட்டு எடுப்போம், இப்பதான் எல்லாம் எலக்ட்ரிக்கலா போச்சு, ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்டவாளம் தன்னால இந்த இடத்துல அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா இந்த லிவரை போட்டு இழுக்கச்சே மாறிக்கிறது இல்லையா, அதே மாதிரி மாறிக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து காத்து மாறிக்க ஆரம்பிச்சுக்கும். கண்டத்துல வந்ததுன்னா என்ன, அகோக விசர்ஜனியானாம் கண்டா, கண்டத்துக்குள்ள எப்ப காத்து வெளியில புந்து வரப்போறதோ அதுக்கு என்னன்னா அகார கவர்க விசர் எல்லாம் வருதுன்னு சொல்ற போற. அதனால என்னன்னா, அப்படி சொல்ற போது எல்லாமே ஆமத்தும் இந்த காத்து பூரா பேசிச்சே நமக்கு பேசுறதுனுடைய ஆர்கான் என்னன்னா, அதாவது கர்மேந்திரியங்கள் 5ல பேசுற இந்திரியம் ஒண்ணுதான், வாயுதான். நம்ம முகத்துல இத்தனை கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு, அதுல உள்ள வாய் ஆசியம்னு சொல்றது. ஆசியம்னா எல்லாத்தையும் நம்ம செஞ்சு ஆசை போட்டு சாப்பிடறதுனால இது ஆசியம், ஆசிய பவம் ஆசியம். இந்த வாயு மூலமா தான் இந்த காத்தானது வெளியில வர்றதுக்கு இது ஒண்ணுதான் வழி இருக்கு. அப்படி இருக்கிற போது இந்த வாயில என்ன பை நேச்சர் என்னன்னா, மேல் போர்ஷன், அப்பர் போர்ஷன், லோவர் போர்ஷன் இருக்கு. இப்ப இந்த எத்தனை சொல்றாரோ அத்தனை போர்ஷன்லயும் இந்த அப்பர் போர்ஷன்னால உச்சைகின்னு அர்த்தம்னா, இந்த பேசுற இந்த வாய்ங்கிற ஆர்கானுடையதான அப்பர் போர்ஷன்ல இருந்து அக்ஷரங்கள் வருமானால் அந்தந்த ஸ்தானத்துக்காக கண்டம்னு சொல்லிட்டோம். கண்டத்தினுடைய மேல் பாகத்தினுடைய கண்டத்துல வருமானால் அது உச்சைகி, கீழ் பாகத்துல வருமானா அது என்னதுதான் நீச்சைகி அப்படின்னு வச்சுக்கணும். அதனால தாழ்வாதிஷத பாகேஷு சபாகேஷு ஸ்தானேஷு ஊர்துவபாகே நிஷ்பன்னாச்சு. சபாகேஷுன்னா என்னன்னா, அதுகளுக்குடையதான அந்த ஸ்தானங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த ஸ்தானத்துக்குள்ளேயே மேல் கீழ்னு இருக்கு. அதுல மேல் பாகத்துல இருந்து உண்டாச்சுனால் அதுக்கு என்னன்னு பேருன்னா, அதுக்கு உதாத்தம்னு பேரு. இந்த ரிக்வேதத்தினுடைய ஏங்கிற இந்த காமிச்சிருக்கா ருக்வேதனுடையதான ஸ்வரங்கள்ல. அது மாதிரி கீழ்பாகத்துல இருந்து வந்ததுனால் அனுதாத்தம். இதுக்கு அர்த்தம் உங்களுக்கே ஸ்பஷ்டமா தெரியும், அடுத்த பக்கத்துல இருக்கு பாருங்க. ஸ்வரிதம், ஸ்வரிதம்னா என்னன்னா, அந்த ஸ்வரிதத்துல என்னன்னா அப்படின்னு என்ன ஆகும்னா, ஒரு பாதி மேல இருந்து ஒரு பாதி கீழே இருந்து இருக்கும். உதாத்தத்துவ அனுதாத்தத்துவ வர்ண தர்மே எத்திர சமாக்கிரியதே எஸ்மின், எந்த ஒரு அக்ஷரத்தை உச்சரிக்கிற போது
ஒரு ஹாஃப் உதாத்தமாயம் இன்னொரு ஹாஃப் அனுதாத்தமாயம் இருக்குமோ அதுக்குதான் ரெண்டும் ஒன்னும் சேர மிங்கிளா இருக்கும். அதுக்கு பேர் என்ன? ஸ்வரிதம்னு பேரு. சரி, இந்த ஸ்வரிதத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் உதாத்தமா இருக்குமா இல்லைன்னா செகண்ட் பார்ட் உதாத்தமா இருக்குமா எப்படி அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னாக்க தஸ்ய ஆதிதா உதாத்தம் என்ன தஸ்ய என்னது இந்த ஸ்வரிதம்னு சொன்னோமோ இல்லையோ, ஸ்வரிதத்துல ரெண்டு பார்ட் இருக்கணும், உதாத்த அனுதாத்த ரெண்டு பார்ட் இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா உதாத்தமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் உதாத்தமா இருக்கும். ரிமைனிங் பார்ட் ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு புரியும், சொல்லாதையே உதாத்தமா இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்வரிதத்தை பத்தி படிக்கிறோம். ஸ்வரிதத்துல உதாத்த அனுதாத்த ரெண்டு சேர்ந்து இருக்குன்னு. அப்படி இருக்கச்ச ஃபர்ஸ்ட் ஹாஃப் உதாத்தம்னு சொன்னதுனாலே ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு ஹாஃப் என்னது அர்த்தம் புரியுது. இதுக்கு நடுவுல ஒண்ணு கேள்வி, பாணினி என்ன பண்றாருன்னா அல்பாட்சரமா சொல்ல வேண்டிய சூத்திரத்துல அர்த்த கிரஸ்வன்னு போட்டார். ஃபர்ஸ்ட் அர்த்தம்னு சொன்னாலே அது ஒரு ஹாஃப்னு புரிய போறது. மறுபடியும் அதுல ஒரு ஹ்ரஸ்வ சப்தத்தை போட்டு சொல்லியிருக்க வேண்டாம். இருந்தாலும் நமக்கு புரியறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் சேர்த்து விட்டாரு. உதார்த்தந்து பரிசேஷாதனுதாத்தம் தஸ்ய உதாத்த ஸ்வரித பரத்வே ஸ்ரவணம் ஸ்பஷ்டம் அந்யத்ருத்து உதாத்த ஸ்ருதி. சரி, இந்த உதாத்த அனுதாத்த ஸ்வரி லௌகிக சம்ஸ்கிருதத்துல எங்குமே தெரியலையே, நம்ம விவகாரத்துல இல்லையே அப்படின்னு கேட்டாக்க இதெல்லாம் பிராதிசாக்கியம். பிராதிசாக்கியம்னா என்னன்னா இந்த கிராமர் கேவலம் லௌகிக சம்ஸ்கிருதத்துக்கு மாத்திரம் இல்லை, வைதிகமான சம்ஸ்கிருதத்துக்கும் தான் இது. பாணினிய வியாக்கரணம் யமச்சந்திராதி வியாக்கரணங்கள் கேவல சம்ஸ்கிருதத்துக்கு லௌகிக சம்ஸ்கிருதத்துக்கு மாத்திரம்தான் இருக்கு. ஆனா இந்த வியாக்கரணம் என்னது வைதிகத்துக்கு சேர்ந்து இருக்கு. அது பிராதிசாக்கியம். பிரதி சாக்கை அன்னைக்கு சொல்லச்சோ இத்தனை சாக்கைகள் இருக்குன்னு சொன்னேன். 1000 சாக்கை, 101 சாக்கை, 21 சாக்கை, 9 சாக்கை. எப்படி இருக்கு? சாமவேதத்துக்கு 120 சாக்கை, ரஜுர்வேதத்துக்கு அதுக்கடுத்தாப்புல 101 16 கிருஷ்ண யஜுர்வேதம், 86 கிருஷ்ண யஜுர்வேதம், 16 சுக்ல யஜுர்வேதம், சாரி 85 சுக்ல யஜுர்வேதம், சாரி 15 சுக்ல யஜுர்வேதம், 86 15 101, 9 அதர்வணம், 21 பாக்குரிச்சம் ரிக்வேதம். இப்படி ஒன்னொன்னும் பிரதி சாக்கைகள் ரீதான் அவளுடையதான அந்த என்ன சொல்றது ரெசன்ஷன், அவளுடைய ஸ்டைல் ஆஃப் ப்ரொனன்சியேஷன் இருக்கும் இல்லையோ, அது ஒன்னொன்னுக்கு வேறுபடும். அது தனித்தனியா ஒரு அதுக்கு தனியான ஒரு கிராமர் இருக்கு. அதனால பிரதி சாக்கைக்கு உடையதான கிராமருக்கு பிராதிசாக்கியம்னு பேர். ஒவ்வொரு ரிசன்ஷனுக்கு உடையதான தனி ஸ்பெஷல் கிராமர், இந்த பொனட்டிக் இருக்கு பாருங்க, பொனட்டிக்கான கிராமர் இது. ஸ்வரத்துக்கு மாத்திரம் அதுக்கு தான் வச்சான கிராமர், அதுக்கு பிராதிசாக்கியம். அந்த ஸ்வரத்தை பத்தினதான விசாரம் நீங்க அங்க விசேஷமா படிச்சுக்கோங்க. நம்ம லௌகிக சம்ஸ்கிருதத்தை படிக்க வந்திருக்கோம். அதனால நான் அதிகம் உங்ககிட்ட மண்டையை சொல்லி நான் என்ன பண்ணல, குழப்ப வைக்கல அப்படிங்கிறாருங்க. பிராதிசாக்கியே பிரசித்தா பவோ அஸ்வாஹ பிரதானான்னயேராஹ சதசக்ரயோ ஓஹ்யஹ. ஒன்னொன்னுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இத்தியாதிஷு அனுதாத்தா அக்னிமீளே அக்னிமீளே இத்தியாதோ உதாத்துஷு. அக்னிமீ அந்த அனுதாத்தம், கினி இருக்கு பாருங்க, அது உதாத்தம். ஈளே ஸ்வரிதம். நவவிதோபி பிரத்யேகம் அனுநாசிக அனுநாசிகத்வாபியான் திதா. இப்ப ஏற்கனவே உங்களுக்கு சொல்ல தேவை சொல்லிட்டேன். அகாரம்னு 3, அதுல உதாத்த அனுதாத்த ஸ்வரிதம் 3 3 6. இப்படியாக ரஸ்வகாரம், தீர்க்காரம், பிளதாகாரம், இந்த 3 9. அதுக்கு அனுநாசிகத்தை சேர்த்தோம்னால் 9 2 18ன்னு 18 பேதம் சொல்லிட்டோம். இதுக்கு சரி, அனுநாசிகம் அனுநாசிகம்னா என்னன்னா முகசகித நாசிகே போ அந்தந்த அக்ஷரத்துக்கு முகத்தில இருந்து அக்ஷரங்கள் உண்டார போது அதுல மூக்கையை சேர்த்து சொல்றோம் இல்லையோ, அது முகசகிதம் நாசிகம். அதுக்கு பேரு தான் அனுநாசிகம்னு பேரு. முகசகித நாசிகையா உச்சாரியமான வர்ணா அனுநாசிக சமயஸ்யா. எதை போலன்னா ஆயி ஊரு தேழாம் வர்ணானா பிரத்யேகம். எந்தெந்த அக்ஷரங்களுக்கு 18 பேதங்கள் இருக்கு அப்படின்னா, எந்த அக்ஷரங்களுக்கு 18 இல்லைன்னா ரிவர்ணத்துக்கு 18 இல்ல 12ஓட சரி. ஏன் இல்லைன்னா விகாரத்துல தீர்க்கம் கிடையாது. ஏஓ ஐயோ இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன கிடையாது, ஏகார ஓகார ஐகார உகாரங்கள் தீர்க்கம் புலதம் தான் இருக்கு, அதுக்கு ஹ்ரஸ்வம் கிடையாது. அதனால அதுக்கும் 12 தான். அதனால அதுகளுக்கெல்லாம் 18 கிடையாது. இந்த ஆயிவு இதுகளுக்கெல்லாம் 18 உண்டு அப்படின்னார். அதுக்கடுத்தாப்புல துல்யாசிய பிரயத்னம் சவர்ணம். இன்னும் யாரானு இன்னும் வரணுமா, யாருக்கான வெயிட் பண்ணணுமா? இன்னும் யாரானு மொத்தம் எத்தனை? 1 2 3 பேர் இருக்குங்களா? ஆமா. துல்யாசிய பிரயத்னம் சவர்ணம். இப்ப பாருங்க, அனுநாசிகம்னு சொல்லிட்டோம் இது வரைக்கும்.
உதாத்த அனுதாத்த சரிதங்களை சொன்னோம். அனுநாசிகம்னா என்னன்னு சொன்னோம். அதுக்கடுத்தாப்புல ஸ்தானத்தினுடைய வர்ணங்கள் எந்தெந்த ஸ்தானத்துல என்னென்ன வர்ணங்கள் உண்டாருது அப்படின்னு அதனுடைய ஸ்தானத்தை பத்தி இப்போ சொல்ல போறார். வர்ணங்களுடைய இதான ஸ்தானத்தை பத்தி சொல்ல போறார். அந்த வர்ணஸ்தானங்கள் வர்ணத்துக்கு ஸ்தானம் சொல்றோம்னா அதுக்கு அந்த வர்ணங்கள் உண்டாறதுக்காக சில என்ன பண்றவனுக்கு ஏற்கனவே அந்த வர்ணங்கள் அதாவது சப்ரேரயதி மாருதம் மனோயுங்கே விபக்ஷயா சப்ரேரயதி மாருதம் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு தூண்டுதல் வேண்டியிருக்கு. அந்த தூண்டுதலுக்கு பிரயத்தனம்னு பேரு. என்னது? வர்ணங்களை உண்டாறதுக்காக ஒரு சாரீரிகமான எந்த ஒரு ஆக்ஷன் இருக்கோ இந்த ஆக்ஷனுக்கு பிரயத்தனம்னு பேரு. அந்த ஆக்ஷன் எந்த பர்டிகுலர் பிளேஸ்ல நடக்கிறதோ அதுக்கு பேரு ஸ்தானம்னு பேரு. அந்த பிளேஸ் தான் முகத்துக்குள்ள நம்ம நாக்கல்ல மேல் கீழ் இத்தியாதிகள்லாம் இருக்கும் இல்லையோ. அதனால என்னன்னா ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்குள்ள இருந்து அந்த காத்த வெளியில தள்ளுறதுக்காக நம்ம செய்யக்கூடியதான ஆக்ஷன் பிரயத்தனம். இந்த ரெண்டும் எந்த ஒரு அக்ஷரத்துக்கு இது எந்த ரெண்டு அக்ஷரங்களுக்கு ஒன்னாகவே அமையுமோ அதுக்கு பேர் சவர்ணம்னு பேர். சவர்ணம்னா சேம், அதாவது சேம் குவாலிட்டிங்கிற மாதிரி வச்சுங்களேன். இமோஜினேஷன் ஹோமோஜினேஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ அக்ஷரங்கள் உண்டாறதுக்கு வாய்க்குள்ள பல்லு இருக்கு, நாக்கு இருக்கு. அதுக்கடுத்தாப்புல நாக்கனுடைய அடி நாக்கு, மத்திய நாக்கு, நுனி நாக்கு. அதே மாதிரி பல்லுல உதடுல மேல் பாருங்க, இந்த ஆசியத்துக்குள்ள எல்லாமே கரெக்டா ரெண்டு ரெண்டு இருக்கு. மேலும் கீழுன்னு ரெண்டு ரெண்டும் இருக்கும். அதை பத்தி தான் பின்னாடி இப்ப சொல்ல போறோம். இதை படிச்சுட்டு இப்ப சொல்றேன். தாழ்வாதி ஸ்தானம் ஆபியந்தர பிரயத்தனச்ச. இந்த அக்ஷரங்கள் உண்டாறதுக்கு நம்ம சாரீரிகமாக இன்னர் சைட்ல இருந்து வரக்கூடியதான என்ன ஒரு ஆக்ஷன் இருக்கு அதுக்கு ஆபியந்தர பிரயத்தனம். இது ஏதத்வயம். இந்த ஸ்தானமும் அந்த பிரயத்தனம் இந்த ரெண்டும் எஸ்ய எந்த ஒரு அக்ஷரத்துக்கு துல்லியம். ஒரு நிமிஷம் ஒரு காலம். ஸ்ரீனிவாசன் சொல்லுங்க. ஹலோ.
பகினி கேட்கலையா? ஹலோ, எதுவும் கேட்கலையே சார். ஆமா, எனக்கு கேட்கலையா? சார் நான் நளினி ஹஸ்பண்ட் இதுல இருந்து வரேன் சார். இல்ல தெரியும், பார்த்தேன். பட் சவுண்டே வரலையே ரொம்ப நேரமா. ஆமா, சார் ரொம்ப பேசல. சார் இன்னும் சார் ஏதோ கால் அட்டென்ட் பண்ண போயிருக்காரு. ஓ சரி சரி. அப்படியா? ஓகே ஓகே. பகினி, இதுக்கு வேற ஏதாவது நம்ம சிம்பிளா கத்துக்கிறதுக்கு வேற ஏதாவது இது இருக்கா? உமா பகினி, அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் தெரியும்ல ஓரளவு? ஓரளவு தெரியும்னா இந்த புக்கை படிச்சுதான் தெரியும். எனக்கு அந்த அளவுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற இது இல்லை, எனக்கு புரியல கொஞ்சம். இந்த புக்கையே ஒரு 4 தடவை படிச்சுதான் கத்துனேன். அப்படியா? ஓகே. ஓ, இல்ல 18 லெட்டர்ஸ் எப்படி வருது அகாரம், அதுதான் சொல்றாரு அவரு. அது அப்புறம் நான் பேசுறேன். ஹலோ. ஜி. ஓகே ஓகே, மேல கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லையா? நடுவுல இன்னொரு கால் வந்துடுத்து. ஓகே ஜி. அஸ்து ஜி. கால் வந்து பேசினா உங்களுக்கு அதுல தெரியுமா, அடைஞ்சலா தெரியுமா? அதெல்லாம் இல்லையா? இல்ல ஆன் ஹோல்டுன்னு வரும், அவ்வளவுதான். ஆன் ஹோல்டுன்னு வரும். அந்த மறுபடியும் நாம பேசுறது உங்களுக்கு இடைஞ்சலா வராது இல்லையா? இல்ல உங்களோட பேச்சு எதுவுமே வராது. வராது. சரி சரி சரி. ஓகே ஓகே. இப்போ என்னாச்சு, அதாவது பிரயத்தனம் இருக்கு, ஸ்தானம் இருக்கு. இந்த ஸ்தானத்துல என்னன்னா ஒன்னொன்னுத்துல இந்த 8 ஸ்தானம், பல்லு, உதடு, நாக்கு எல்லாம் சொல்லணும். எல்லாத்துலயும் மேல் கீழ் எல்லாத்துலயும் 2 பார்ட் இருக்கு. மேல் கீழ் 2 விதமான பார்ட் இருக்கு. இப்ப பாருங்க, இப்போ அந்த 2 பார்ட் இருக்கு. அந்த 2 பார்ட்ல இருந்தும் என்னன்னா அக்ஷரங்கள் உண்டா போறது. அதனால என்னன்னா, அப்படி அக்ஷரங்கள் உண்டாகிறதுக்கான என்ன ஒரு ஸ்தானமோ, 2 அக்ஷரங்களுக்கு பிரயத்தனமோ எல்லாமே ஒன்னா இருக்குமோ? அப்படி 2 அக்ஷரங்களுக்கு 2மே ஒன்னா இருக்குமானா, பிரயத்தனத்தினால வர்ண ஸ்தானங்கள் ஒன்னா இருந்தா கூட பிரயத்தனத்தினால வர்ணத்துல பேதங்கள் உண்டாகும். அகுஹ விசர்ஜனியானாம் கண்டா. அதனால தாழ்வாதி ஸ்தானம் அந்த அக்ஷரம் உண்டாறதுக்காக அந்த அதாவது காத்தை பிரேரணை பண்ணக்கூடியதான பிரயத்தனம் இருக்கோ இல்லையோ, அந்த பிரயத்தனம் அது ஆபியந்தரமான பிரயத்தனம், பாக்கிய பிரயத்தனம் ஒண்ணு. சரீரத்தினுடையதான இன்னர் பார்ட்ல இருந்து வரக்கூடியதான பிரயத்தனம் ஆபியந்தர பிரயத்தனம். அந்த காத்து உள்ளுக்குள்ளே இருந்து வெளியில வருது. அது நம்ம நினைச்சா கூட ஒன்சது வெளியில வந்தாச்சுன்னா நம்ம நடுவுல தடுத்த முடியாது. அது ஆபியந்தர பிரயத்தனம். அதுக்கப்புறம் வெளியிலே கொண்டு இந்த வாய அரையா முடுறது, 2 கட்டான முடுறது எல்லாம் இருக்கும் இல்லையோ, இது வெளியில இருந்து செய்யக்கூடியதான பிரயத்தனம். அதனால ஆபியந்தர பிரயத்தனமும் ஸ்தானமும் எந்த 2 அக்ஷரங்களுக்கு ஒன்னா இருக்குமோ அதுக்கு என்னன்னு பேருன்னா சவர்ணம்னு பேர். சவர்ணம்ங்கிற சம்ஞையை சொல்றீங்க, சவர்ணம்னு ஒரு பேர் கொடுக்குறீங்க. தன்மிதா சவர்ணம் சம்ஞஸ்ய. இது போல என்னன்னா அகுஹ விசர்ஜனி. இப்ப பாருங்க,
சவர்ணம்னா இந்த ஸ்தானத்துக்கு, இந்த அக்ஷரத்துக்கு இந்த ஸ்தானம்னு நம்ம முதல்ல ஸ்தானத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா எந்தெந்த அக்ஷரத்துக்கு அதே ஸ்தானம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வர்ணத்தினுடைய ஸ்தானம் என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்றாருங்க. கூஹ விசர்ஜனியானாம் கண்டா. ஆன்னா அகாரம், கூனா கவர்க்கம். கவர்க்கம்னா காகா காகாங்க. இந்த 5 வர்க்கத்துக்கு ஒரு வர்க்கத்துக்கு 5 அக்ஷரங்கள். அந்த எந்த இடத்துல ஊசனம் அனுஜித் சவர்ண சஜா பிரத்யான் பின்னாடி சொல்ல போற எந்த அக்ஷரத்தோட ஒரு உகாரத்தை சேர்த்து சொன்னோம்னால் உச்சாரணமா பண்ணி அது அந்த வர்க்கத்தை பூரா சொல்லும். எப்படி ஆன்னு சொன்னால் 18 அகாரத்தையும் சொல்லுமோ அதே மாதிரி பாணினி அந்த இடத்துல எல்லாம் அந்த உகாரத்தை சேர்த்து சொல்றாரோ அப்ப என்ன பண்ணணும்னா அந்த உகாரம் வந்து அந்த கவர்க்கத்தினுடையதான மற்ற அக்ஷரங்களையும் சேர்த்துக்கணும்னு அர்த்தம் இருக்கு. கூஹ அகாரம், கூ கவர்க்கம், ஹகாரம். இது 3த்துக்கு என்னாது விசர்க்கம். விசர்க்கத்துக்கும் 3 4க்கு என்னாச்சு ஸ்தானம் கண்டம். அதனால பாருங்க ககாரம் சொல்ற போது ககாரம் எங்கேருந்து உண்டாருதுன்னா நம்ம கவனிச்சு பார்த்தா தெரியும். இந்த பொனட்டிக் படிச்சதுக்கு அப்புறமா ககாரம் தொண்டையில இருந்து வெளியில வருது பாருங்க. ஈ டூயா ஷானாம் தாலு. அந்த ஈ சொல்ற போது எங்க இருதுன்னா அந்த நாக்கும் பல்லுக்கு இன்சைட்ல இருக்கக்கூடியதான இந்த தாலு இருக்கு பாருங்க. பல்லுக்கு இன்னர் பார்ட் இருக்கு பாருங்க, அது தாலு. என்ன அது என்ன ஈ சூஷ. ஈனா இகாரம், சூனா சவர்க்கம், யகாரம் ஷ சகடம் ஷ. இதுக்கு தாளவிய சகாரம்னு சமஸ்கிருதத்துல நம்ம ஓரளவு வியாக்கரணம் படிக்கிற வேலை இருந்தா தாளவிய சகாரம்னு சொல்றோம். தாலு ருட்டுரஷானாம் மூர்த்தா. ரிகாரம் டவர்க்கம் ஷ ரேபம். இதுக்கு மூர்தன்ய சகாரம் சகாரத்துக்குன்னு சொல்றோம். இதுகளுக்கெல்லாம் மூர்தா சாட்சாத்தா நேர அப்பர் பார்ட்ல டைரக்டா அப்பர் பார்ட்ல போய் அந்த காத்தானது உண்டாகச்சே, காத்து இடிக்குச்சு, அந்த ஷா மேல உண்டாகும். இப்ப ஷாவை சொல்லி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்ப ஷான்னு சொல்லும்போது நாக்கு எந்த இடத்துல மேல போய் இந்த காத்தை என்ன பண்ணும் பிரேக் பண்ணி வெளியில வர வேண்டிய காத்தை அப்படியே இந்த நாக்கு தடுத்து மேல் நோக்கி தள்ளும் ஷான்னு சொல்லச்சே. அது மாதிரி ஒரு அக்ஷரத்தை நம்ம பிரத்யட்சமா நம்ம பிராக்டிக்கல்ல இந்த சொல்லி இருக்கிறதுக்கு நம்ம உச்சரிச்சு பார்த்தோம்னாலும் தெரியும். அதனால லுருதுலசானாம் அப்புறம் தவர்க்கம் ல, அப்புறம் சம்ஸ்கிருத சா. இதுக்கெல்லாம் தந்தம். இந்த சா சொல்லச்ச காத்து எங்கிருந்து வருது பல்லுல இடிச்சு வெளியில வருது. உபூபத்மானியானா மோஷ்டவ். உகாரம் பவர்க்கம் உபத்மானியம். இது 2த்துக்கு என்னன்னா மேல் உதடு கீழ் உதடு 2 சேர்ந்து ஓஷ்டம். ஓஷ்டம்னா வாயினுடையதான நுனியில கடைசியில நமக்கு தொங்குற உதடு இருக்க அந்த உதடுக்கு மேல் உதடு கீழ் உதடு. கீழ் உதடுக்கு அதரம்னு பேரு. 2த்துக்கும் சாமான்யமா ஓஷ்டம்னு பேரு. யமகணனானாம் நாசிகாச்ச. சவர்க்க பஞ்சமம், பவர்க்க பஞ்சமம், கவர்க்க பஞ்சமம், அதுக்கப்புல டவர்க்க பஞ்சமம், அடுத்தாப்புல தவர்க்க பஞ்சமம். யமகணனானாம் நாசிகாச்ச. பாப்பா பாபாமா இல்லையா? சவர்க பவர்க கவர்க டவர்க தவர்க. இந்த கிரமத்துல இதுகளுக்கெல்லாம் என்னன்னா இப்ப பாருங்க இந்த ஞாங்கிறது சவர்க்கம். இந்த சவர்க்கத்துக்கு ஸ்தானம் இச்சுயசானாம்னு சவர்க்கத்தினுடைய ஸ்தானம் தாலோ சொல்லிட்டோம். அப்படி சொல்ற போது சவர்க்கத்தினுடைய பஞ்சமமா இருக்கக்கூடியதான ஞகாரம் இருக்கு பாருங்க. அந்த ஞகாரத்துக்கு என்ன பண்ண இருப்ப நாசிகாச்ச. அதுக்கு சொன்னதான அந்த தாலும் இந்த நாசி கொஞ்சம் அந்த ஞகாரம் சொல்ற போது என்ன ஆகும், கொஞ்சோண்டு காத்து கொஞ்சம் மூக்காலையும் வெளியில வரும். அதனால நாசிகா ச அப்படின்னு போட்டாரு. அதே மாதிரி மகாரத்துக்கு பவர்க்கத்தினுடையதான ஸ்தானம் உபபத்மானியா மோஷ்டம் இல்லையா? ஓஷ்டத்தோட நாசிகையும் சரி. நகாரத்துக்கு கண்டத்தோட நாசிகை. ரிதுலசானாம் தந்தா. தந்தத்தோடையும் நாசிகை தவர்க்கத்து. இப்படியாக அந்தந்த வர்க்கத்துக்கு சொன்னதான ஸ்தானமும் அதனுடையதான பஞ்சமந்தமாக சொல்லக்கூடியதான நாசிகை. அதனால நாசிகாட்சரங்கள் ஏதைத்தோஹோ கண்டத்தாலோ. பாருங்க ஏகாரம்ங்கிறது அகாரம் இகாரமும் சேர்ந்தது இல்லையா? ஏகாரம்ங்கிறது என்ன அகாரம் இகாரம் சேர்ந்து. அதனால என்ன அந்த ஏகாரத்தினுடைய ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் அகாரம். அகாரத்துக்கு என்ன ஸ்தானம் அகுஹ விசர்ஜனியான கண்டம். இகாரத்துக்கு என்ன இச்சுவேஷானான் தாள். அதனால என்ன கண்டமும் தாள் ஏதைத்தோஹோ கண்டத்தால். கண்டமும் தாளும் சேர்ந்ததுன்னா கண்டத்தால். ஏகாரம் என்ன ஐகாரம் என்ன 2. ஓதுவத்தோஹோ கண்டோஷ்டம். உகாரத்துக்கு ஓஷ்டமும் இல்லையோ உபபத்மானியா மோஷ்டம். அதனால கண்டமும் சேர்ந்து அகாரமும் உகாரமும் சேர்ந்தா ஓகாரம் இல்லையா? கண்டோஷ்டம். வகாரஸ்ய தந்தோஷ்டம். வகாரத்துக்கு தந்தமும் ஓஷ்டமும் சேர்ந்து. ஜிஹ்வாமூலியஸ்ய ஜிஹ்வால். இப்போ ஜிஹ்வாமூலி உபத்மானிய என்னது அர்த்த விசர்க இத்தியாதி அந்த அயோகவாகம்னு
5 சொல்றோம். என்னது இது? அயோகவாகம். நான் யோகம் வகதீத் அயோகவாகம். இந்த அதாவது அக்ஷர சமாம்நாயம்னு 14 சூத்திரங்கள் சொன்னார். அந்த 14 சூத்திரங்கள் அக்ஷரங்களை தான் சொன்னார். அகாராதி வர்ணங்களை பத்தி தான் சொன்னார். ஐயூர்னு இருக்குன்னுட்டு இந்த விசர்க்கம் எல்லாம் சொல்லவே இல்லையே. அதுல என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு யோகம் இல்லை. இந்த 14 சூத்திரங்கள்ல சிவசூத்திரத்தினுடையதான சம்பந்தம் இல்லாதே இங்க இருக்கேன்னு கேட்டார். அயோகவாகனா மட்சூபதேசஸ்ய உக்தத்வா. இந்த அயோகவாகம்னு சொல்லக்கூடியதான விசர்க்கம் என்ன, இக்கான்னு சொல்லக்கூடியதான ஜுக்வாமுலிய உபத்மானியம் என்ன, அதுக்கடுத்தாப்புல அனுநாசம் அனுநாசிகம் அனுஸ்வாரம். இந்த மேல வைக்கிற புள்ளி அர்த்த புள்ளி சந்திராகாரமான புள்ளி இதெல்லாம் சேர்ந்து இந்த 5க்கும் ஸ்தானம் எங்க இருக்குன்னா அட்டுன்னு சொன்ன பிரத்யாகாரம் இருக்கு பாருங்க. ஐவுண்டுலுக்கையும் ஹயவரட்டு இருக்கு. இது வரைக்கும் ஹகாரோபரிச்ச பாடா. ஹயவரட்டுல ஹகாரத்துக்கு அப்புறமா யாக்கு இன் பிட்வீன் நடுவுல இருக்கக்கூடியதான் அந்த அக்ஷரத்துக்கு இன்சர்ட் பண்ணிருக்காரு. அந்த இடத்துல யாரு டக்கையில உபதேசம் பண்ற போது, டக்கையில உபதேசம் பண்ண போது அதை அக்ஷரமா எடுத்து தனியா பிரிச்சு எடுத்து காமிக்காதனால இதுக்கு என்னன்னு பேருனா அயோகவாகம். நான் யோகம் வகந்தி அயோகவாகம் யோகம். அதனால இதுல சூத்திரத்துல டக்கையில சொல்லிவிட்டாக்க கூட அது தனியா எடுத்து காமிக்கல. அதனால சூத்திரத்துல எடுத்து சொல்ல முடியல. இருந்தாலும் அந்த இடத்துல அது உபதேசத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு. நாசிகான எத்தனோத்விதா ஜிஹ்வா மூலியஸ்ய ஜிஹ்வாம். ஜிஹ்வா மூலம்ங்கிறது என்ன? ககாரத்துக்கு பக்கத்துல ககாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான அர்த்த விசர்க்கத்துக்கு ஜிஹ்வா மூலியம்னு பேரு. உபத்மானியம்னா அதாவது பகாரத்துக்கு முதல் பகாரமும் 2வது பகாரமும். ஜிஹ்வா மூலியம்னா முதல் ககாரமும் 2வது ககாரம். இப்பான்னு சொல்றோம் இல்லையோ அதுக்கு ஜிஹ்வா மூலியம். பகாரத்துக்கு உபத்மானியம்னு பேரு. ஜிஹ்வா மூலிய உபத்மானி ஜிஹ்வா மூலியஸ்ய ஜிஹ்வா மூலம் நாசிகானுஸ்வாரஸ்ய இது ஸ்தானானி. இப்போ வர்ணங்களுடையதான காத்து எந்த ஸ்தானத்துல பட்டா என்னென்ன வர்ணங்கள் உண்டாருதுன்னு சொன்னோம். அதுக்கடுத்தாப்புல எத்தனத்தை பத்தி எத்தனம் 2 விதம்னோ, ஆபியந்தரம் பாஹ்யம். உள்ள இருக்கக்கூடியதான பிரயத்தனம், வெளியில இருக்கக்கூடியதான பிரயத்தனம். இதுல ஆபியந்தரமான பிரயத்தனங்கிறது அதுக்குள்ளுக்குள்ள இன்டர்னலா 4 விதமான கிளாசிபிகேஷன். ஆத்யஷ்சதுர்தா பிருஷ்ட ஈஷத் பிருஷ்ட விவருத்த சம்ருத பேதா. லைட்டா டச் ஆறுது. அது கூட என்ன லைட், அதாவது இன்னும் கொஞ்சம் லைட், அதாவது லைட்டு மோர் லைட்டு மோஸ்ட் லைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஸ்பிருஷ்ட ஈஷத் பிருஷ்ட அது ரொம்பவும் லைட்டு. அப்புறம் விபருத்த ஸ்பிருஷ்டம்னா லைட்டா டச்சுன்னு லைட் டச்சுன்னு வச்சுங்களேன். ஸ்பிருஷ்டம்னா டச் ஆறுது, லைட்டா டச் ஆறுது, அதுலயும் இன்னும் கொஞ்சம் லைட்டா இருக்கு. விவருத்தம்னா வாயை ஓபன் பண்றது, புழக்கிறது, ஓபன் பண்றது. விவருத்தம்னா வாயை புழக்கிறது, லைட்டா புழக்கிறது. அடுத்தாப்புல சம்ருத்தம்னா வாயை மூடுறது. விவருத்த சம்ருத்த ஸ்பிருஷ்ட இஷத் பிருஷ்ட விவருத்த சம்ருத்த இப்படியாக ஆக்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆக்ஷன்களுக்கு தான் 4 விதம். இந்த 4 விதமான ஆக்ஷனுக்கு தான் பிரயத்தனம்னு பேர். அந்த ஸ்பிருஷ்ட பிரயத்தனம் என்னன்னா ஸ்பர்ஷானா. ஸ்பர்ஷம்ங்கிறது என்னன்னா காதையோ மாவசா நா ஸ்பர்ஷான்னு பின்னாடி ஸ்லோகம் இருக்கு. எதனுடையதான பிராதிசாக்கியத்தினுடைய ஸ்லோகத்துல ஸ்பர்ஷம். ஸ்பர்ஷம்னா என்ன? காக்காலேருந்து ஆரம்பிச்சு இந்த 25 அக்ஷரங்கள் பாப்பா பாபாமா வரைக்கும் இருக்கும் இல்லையோ, இதுக்கு ஸ்பர்ஷம்னு பேர். இந்த ஸ்பர்ஷாட்சரங்களுக்கு, இந்த 25 அக்ஷரங்களுக்கு ஸ்பிருஷ்டம் பிரயத்தனம் ஸ்பர்ஷானம். என்ன பிரயத்தனம்? ஸ்பர்ஷத்துக்கு அர்த்தனத்துக்கு இந்த ஸ்பிருஷ்ட பிரயத்தனம் லைட் டச் இருந்தா போதும். இஷத் பிருஷ்டம் அந்தஸ்தானா. இந்த ஷாசாசாக உஷ்பானா எரளவந்தஸ்தா ஏராளாவா இருக்கு பாருங்க. இதுக்கு அந்தஸ்தம். இதுக்கு அந்தஸ்தம் அந்தஸ்தம்னு ஏன் பேருன்னா, இந்த ஏராளாவா எங்க படிச்சிருக்காரு? இந்த அக்ஷர சாம்நாயத்துல பாருங்க. அச்சு ஐவரும் ஐயவுச்சு வரைக்கும். அடுத்தாப்புல ஹல்ல ஆரம்பிக்க போறார். ஹல்ல ஆரம்பிக்கச்ச முதல்ல ஹகாரத்தை சொல்லிவிட்டு அடுத்தாப்புல என்ன பண்றீங்க? ஏவரல இல்லையா? அந்த ஹல்லுக்கும் அதுக்கு அடுத்தாப்புல வர்க்க பஞ்சமம், சதுர்த்தம், திருத்தீயம், திதீயம், பிரதமம், ஷாசாஸ். அதனால என்னன்னா ஹல்லுனுடையதான மெயினான ஹல் அக்ஷரத்துக்கும் இன்பிட்வீன் அச்சு அக்ஷரத்துக்கும் நடுவுல அந்த மத்திய இருக்கிறதுனால இதுக்கு அந்தஸ்தம்னு பேரு. இதுக்கு என்னன்னு பேரு? ஏரளவு அந்தஸ்தம். இன்பிட்வீன் இருக்கிற காரணத்தினால, மத்திய இருக்கிற காரணத்தினால அந்தஸ்தம். நம்ம உச்சரிக்கிறது காரணத்துல கூட 2 அக்ஷரத்துக்கு நடுவுல ஸ்தான பிரயத்தனங்களும் நடுவுல இருக்குங்கிற மாதிரி இன்னொரு பட்சமும் இருக்கு. இதுல இவர் உபதேச காலத்துல அச்சுக்கும் ஹல்லுக்கு நடுவுல இருக்கிறதுனால ஏரளவு அந்தஸ்தா. இந்த ஈஷத் பிருஷ்டம் அந்தஸ்தானம்.
அதனால இன்னும் கொஞ்சம் லைட்டா யாரால இடத்துல நம்ம அதிகமா என்ன பண்றது இல்ல, ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது இல்ல. விவரிதம் உஷ்மணாம் ஸ்வரானாஞ்ச. இப்ப இந்த உஷ்மாங்கிற ஹா ஷா சா எல்லாம் சொல்ல வச்சே வாயை நன்னா என்ன பண்றது, ஓப்பன் பண்ணி சொல்ல வேண்டியது. அதனால விவரிதம் உஷ்மணாம். ஸ்வரங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்வரம் என்ன பண்ணுன்னா, அந்த காத்த வெளியில விட்டாதான் நம்மளால அடுத்தாப்புல மூச்சு விட்டு இன்ஹேல் பண்ணி அடுத்த அக்ஷரம் நம்ம உண்டாக்குறதுக்காக உடையதான பிரயத்தன ஜனகமாக வாயுவானது இன்ஹேல் பண்ணினதாதான் கிடைக்கும். அதனால என்னன்னா, மூச்சை ஒரு தடவை விட்டதுக்கு அப்புறம் உள்ள இன்ஹேல் பண்ணினதாதான் நம்மளுடையதான சுவாசத்தினுடையதான பிரணாளி நடக்கும். அப்பதான் இந்த அக்ஷரங்களையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்பஷ்டமா வியக்தமாக உச்சரிக்க முடியும். அதனாலதான் என்ன பண்ணாருன்னா, உஷ்மணாம் ஸ்வரானாஞ்ச விவருத்தம், நன்னா வாய நன்னா ஓபன் பண்ணி சொல்ற பிரயத்தனம் இருக்கே, அது ஸ்வரம்ங்கிறது அச்சஸ்வரா ஐயுருளி அச்சு விவருத்தம் உஷ்மணாம் ஹ்ரஸ்வஸ்ய அவர்ணஸ்ய பிரயோகே சரி. இப்போ ஸ்வரத்துல அகாரமும் ஸ்வரம் தானே, அச்சு தானே. இருந்தாலும் அச்சுக்கு விவருத முஷ்மணாம் ஸ்வரானஞ்சன் காமனா எல்லாத்துக்கும் என்ன பண்றோம், ஆங்கிறதுக்கு விவருத பிரயத்தனம்னு சொல்லிட்டோம். அந்த விவருத பிரயத்தனத்திலேயே தானே அகாரமும் அந்தர்கதம், அதானே இன்க்ளூட் ஆயிருக்கிறது இல்லையே. மறுபடியும் அகாரத்துக்கு என்ன பண்ணாருன்னா, சாதாரணமா அகாரத்தை மாத்திரம், அதாவது சப்தத்துல ஒரு வேர்டுக்குள்ளுக்குள்ள அகாரத்தை அமைச்சு சொல்றதும், தனியா அகாரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு ஆன்னு சொல்றதுக்கும் அப்படி என்ன பிரயோகம்னா, அதுல ரெண்டு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அந்த வாக்கியத்துல அமைச்சு சொல்லச்சே நம்ம பண்ண போற வேகத்துல விறுவிறுன்னு சொல்லிட்டு போவோம். அதனுடைய மாத்திரா காலங்கள்ல நம்ம என்ன சொல்றோமோ அந்த லட்சணப்படி அத்தனை காலங்கள் தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. பாட்டு பாடிச்ச கூட டைம் ஆகி போச்சு, கச்சேரிக்கு முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றோம், கொஞ்சம் வேகமா ஆலாபெல்லாம் பண்ணி போற மாதிரி அக்ஷரங்கள்ல என்ன பண்ணும்னா, தனியா சொல்ற போது அதனுடையதான காலங்கள் பிரயத்தனங்கள் கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகும். அததான் ஹ்ரஸ்வஸ்ய அவர்ணஸ்ய பிரயோகே சம்ருதம். அப்ப என்ன பண்றது, வாய் கொஞ்சம் குறு. பிரக்ரியா தசாயான்னு விவரத்தம். பிரக்ரியா தசாயான்னு என்ன, ஃபைனல் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஃபார்ம் இருக்கு பாருங்க. அப்ப அக்ஷரங்களை என்ன பண்ணுவோம், தனித்தனியா பிரிச்சு சொல்லுவோம். வார்த்தையில சேர்ந்து விட்டா அர்த்தம் என்ன பண்ணுவோம், ரொம்ப அதனுடையதான உச்சாரண காலங்கள் குறுகி போடும். அக்ஷரம் மேல் வர்ணங்கள் சொல்றதுனால இதனுடைய வர்ணங்களுடையதான உச்சாரண காலங்கள் குறைஞ்சு போடும். எதச்ச சுத்திரகாரேன ஜாபிதம் ததாகி அதனால என்னன்னா, சூத்திரக்காரர் இது வரைக்கும் இத ஆன்னு ஒரு சூத்திரம் சொல்லியிருக்கார். எங்க சொல்லியிருக்கார் அப்படின்னா, 4000 சூத்திரம் பண்ணார் அஷ்டாத்தியாயில. கிட்டத்தட்ட 4000 சூத்திரத்துல கொஞ்சம் சூத்திரத்துல பிரிக்கிறதுனால கொஞ்சம் குறைச்சு வரும். 7-8 நம்பர் 4000க்கு குறைவா வரும், சமயம் 4000 வரும்னு வச்சுங்களேன். அது பிரிக்கிற வாடிதான பட்சங்கள் என்ன. அது கடைசி சூத்திரம் அந்த அகாரஸ்ய அகாரஹான்னு ஒரு ரூலை போட்டுட்டு போனார். என்ன அகாரஸ்ய அகாரஹான்னா, விவருதமனோத்ய சம்ருத்தோனேன விதீயத்தை. சாதாரணமா ஆன்னு நம்ம சொல்ற போது அதனுடைய ஸ்தான பிரயத்தனங்கள் எல்லாமே தனியா வியக்தமாக நன்னா இருக்கும். அத வார்த்தையில சேர்த்து உபயோகிக்கிற போது அந்த உச்சாரண காலங்கள் என்ன ஆகும்னா குறைஞ்சு போயிடும். அதனால விபரீதமாக நான் தனியா சொல்லச்சே விபரீதமா இருக்கும். பதத்தோட சேர்த்து சொல்ல போது என்ன ஆகும், சம்ருதமாயிடும். சம்ருதம்னா மூடி சொல்றப்படியாது. அதனால விபரீதமனோத்ய நான் போய் கொண்டு இருக்கிறேங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்றோம் இல்லையா. போய்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிச்சு அவ்வளவு காலமா அதை மறுபடியும் மாத்தி சொல்லிச்சு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு என்ன ஆகும், அவ்வளவு காலம் இருக்காது. அதனால பிரயோகத்துல என்ன ஆகும்னா, அந்த விவருத அக்ஷரங்கள்லாம் சம்ருதமா குறுகி போயிடும். விவருதமனோத்ய சம்ருதோனேன விதீயதேன்னு ஆங்கிற சூத்திரத்துல சொல்லியிருக்கார். இந்த ஏஷத் பிருஷ்டம் உங்க இந்த இங்கிலீஷ் புஸ்தகத்துல ஏஷத் பிருஷ்டம் விவருதம் எல்லாத்தையும் பத்தினதான ரொம்ப எலாபரேட்டா சொல்லியிருக்கா. இதுல ஒன்னொன்னுத்தையும் நன்னா சொல்லியிருக்கா. இதுக்கு அடுத்தாப்புல இந்த யமம்னா என்ன, கையின்னா என்ன, விசர்க்கம்னா என்ன, சர்வனா என்ன, அதை பத்தின பிராத்திசாக்கிய ஸ்லோகத்தை பத்தி சொல்லிவிட்டார். அந்த ஸ்லோகத்துல என்ன பண்றார், அதுல என்னென்ன அக்ஷரங்களுக்கு என்னென்ன பிரயத்தனங்களை பத்தி சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கடுத்தாப்புல இது வரைக்கும் ஸ்தான பிரயத்தனங்கள் வர்ணங்களுக்கு சொல்லியாச்சு. ஸ்தான பிரயத்தனம் ஆயிடுத்தினால் ஸ்தான பிரயத்தனத்தினால வர்ணங்களுக்கு ரெண்டும் ஒரே இடத்துல விடாததுனால ஒரே குடும்பம், அந்த ஒரே குடும்பம்ங்கிற சொல்ற வார்த்தையை தான் சவர்ணம்னு சொல்றோம். அதுக்கடுத்தாப்புல சவர்ணம் எதுக்கா வராது அப்படிங்கறத அடுத்தாப்புல சொல்ல போற. இன்னைக்கு இதோட போறோம். எனி டவுட்ஸ் கேளுங்க. மகோதய தன் மிதஹானா என்னது? மிதஹானா ரொம்பவும் அர்த்தம், இன்டிமசி ரொம்பவும் அர்த்தம்.
ரொம்ப நெருக்கம்னு அர்த்தம். अस्तु இந்த அக்ஷரமும் அந்த அக்ஷரமும் ரொம்ப அதுக்கு ஸ்தானத்தினாலையும் பிரயத்தனத்துல ரொம்ப ஒத்துமைன்னு அர்த்தம். தன் மிதானா ரொம்ப ஒத்துமைன்னு அர்த்தம். अस्तु சவர்ணம்னா ஒத்துமை, அந்த ஒத்துமை மிதசா சவர்ணம்னா ரொம்ப ஒத்துமைங்கிற பார்த்த போட்டு காமிச்சிருக்காரு. வேற ஏதாவது டவுட்? எதுவா இருந்தாலும் கேட்கலாம். எனக்கு அந்த தெரிஞ்ச வரைக்கும் மிதுன அவ்யயானின்னு வருமே அந்த மிதஹவாது மிதா. ஆமா மிதுன ஆமா. மிதா. ஒரு சின்ன அது நாளைக்கு மகோதயா நாளைக்கு வந்து இதே 11:30 to 12:30 கரெக்டா 12:30க்கு நாளைக்கு மட்டும் கிளாஸ் முடியும். எனக்கு வந்து 1 o'clock ஒரு ஸ்கூல்ல போய் டீச் பண்ணணும். கண்டிப்பா நான் பாருங்க, நானே இந்த டைம் 12:30 ஆகி போச்சு, நானே முடிச்சுட்டேன். அதான் நீங்க சொல்லாத போடாது. எவ்வளவு நேரம் கரெக்டா 12:40 கிளம்பினாதான் எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போக முடியும் அந்த டைம்ல. அதான் 12:30க்கு முன்னாடி நான் முடிச்சுடுறேன். கால் போடாது, இன்னும் 5 நிமிஷம் முன்னே முடிச்சுடுறேன். சரி, ஓகே, தன்யவாதம். ஆரம்பிக்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன, நான் அங்கேருந்து வண்டியில இருந்து நான் வரைச்ச கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆனாலும் முடிக்கிறது கரெக்டா முடிச்சுடுவேன். நோ ப்ராப்ளம். சரி மோதி. ஆமா, ஓகே. பாக்கி இது ரெக்கார்ட் ஆகுதுன்னா இந்த சுஜாதா மேடம் இந்த ரெக்கார்ட் அமுச்சு வைங்க. அவளுக்கு இதுல இது போட்டு விட்டுருவா, கூகுள்ல போட்டு விடுவேன். அவளுக்கு இதை அமுச்சு வைங்க அன்னன்னி பாடத்தை. ஏன்னா போன தடவை இதை நடத்திருக்கேன் நான் நினைக்கிறேன். அது ரெக்கார்ட்ல இருக்கும். இது போட்டோம்னா அடுத்தாப்புல யாராவது ரெக்கார்டு கேட்க முடியாதோ அதை கேட்டுக்கலாம்.